நம்ம ஹீரோ விக்ரம் மாயாவை பத்தி நம்ம ஹீரோ இனியா கிட்ட பேசும்போது ஒரு இடத்துல கூட மாயான்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. மீதி மாயாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவ என்னெல்லாம் பண்ணா, அவ தான் அக்யூஸ்டு, உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதில்ல, மாஸ்டர் பிரெயினா இருந்தது அவ தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஆனா அவ பேரை சொல்லல. நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சது. எதுக்காக தன்னை கடத்தி கொலை பண்றதுக்காக அவ முயற்சி பண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே அவசரப்படவும் ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோ விக்ரம் பேசும்போது படிக்கும் போது அவ என்ன ஒன் சைடா விரும்பினா அப்படின்ற விஷயத்தையும், இந்த விஷயத்த சமீபத்துல நான் அவளை ஹோட்டல்ல பார்க்கும் போதும் சொன்னா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ இனியாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கணும். அப்போ இது விக்ரமுக்காக செய்யப்பட்ட பழிவாங்க நடவடிக்கையா இல்ல விக்ரம் அடையறதுக்காக அவ போட்ட திட்டமா அப்படின்னு நம்ம ஹீரோ இனியா இந்நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கணும். இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்களா என்ன? ஒரு இடத்துலயாவது மாயான்ற பேரை சொல்லி இருந்தா நம்ம ஹீரோ இனியா இன்னும் சுதாரிச்சிருந்திருப்பாங்க. இருங்க, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, எனக்கு நெருக்கமான பேர் மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கூடவே அவருடைய போட்டோ இருந்தா கொஞ்சம் காட்டுங்களேன்னு நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட கேட்டா மாயாவோட கூட்டு தானா வெளியே வந்துடும். இந்த மாயா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் ஃப்ரெண்டு தான். நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழி இவ தான். ஆனா ஒரு கட்டத்துல இவ என்னை வெறுத்து ஒதுக்கி வச்சுட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னாங்கன்னா விக்ரமுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இனியாவை பழிவாங்க தான் மாயா எவ்வளோத்தையும் பண்ணாளா அப்படின்ற முடிவுக்கு அவரும் வந்துருவாரு. இந்த கேஸை கிராக் பண்றது ரொம்பவும் சுலபமாகவும் இருக்கும். நம்ம ஹீரோ விஜய் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனாரு. அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மாயாவை ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. மாயாவை நம்ம ஹீரோ விக்ரம் விசாரிக்க ஆரம்பிச்சாரு. விக்ரமோட விசாரணை முதல்ல சர்வ சாதாரணமாக தொடங்க போகுது. ஏன்னா மாயா ஒரு பொண்ணு, அவளை விசாரிக்கிற விதத்துல தான் விசாரிக்கணும். பேசியே அவகிட்ட இருந்து உண்மையை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ விக்ரம் முயற்சி பண்ணுவாரு. ஆனா மாயா நம்ம ஹீரோ விக்ரம கோவப்படுத்துற மாதிரி தான் பேசுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவ வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு துப்பும் நம்ம ஹீரோ விக்ரமுக்கு மட்டும் கிடைச்சிடவே கூடாது. அப்படி மட்டும் கிடைச்சிட்டா விக்ரம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்ம வசமா சிக்கிக்குவோம். அது பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பயப்படவும் ஆரம்பிச்சா. ஆனா தன்னுடைய பயத்தை வெளியே காட்டிக்கல. விக்ரம் பேசும்போது விக்ரம வெறுப்பேத்துற மாதிரி தான் அவ தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா. விக்ரம் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவ நேரடியா பதிலே சொல்லல. வேணும்னே விக்ரம் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சுத்தி வளைச்சும் வேறு விதமாகவும் சம்பந்தமும் இல்லாததுமா தான் பதில சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ விக்ரம் செம்ம கடுப்பாயிட்டாரு. இதுவே மாயா இடத்துல வேற ஒரு ஆள் இருந்தா இங்க சீனே வேற மாதிரி இருக்கும். மாயா ஒரு பொண்ணா இருந்ததால நம்ம ஹீரோ விக்ரமோட கைகளை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ஆக்ரோஷப்பட்டு நம்ம ஹீரோ விக்ரம் மாயாவை உண்டு இல்லைன்னு பண்ணியிருந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல தன்னுடைய தங்கச்சிக்காக கீரை செய்யறேன்னு வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னே தெரியாம ஒரு விதமான சந்தோஷத்துல யாழினி ரொம்பவும் ஜாலியா இருக்காங்க. தான் கர்ப்பமா இல்ல அப்படின்ற விஷயமோ தனக்கு குழந்தை பிறக்காத விஷயத்த பத்தியோ அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இனி அவருக்கு பிறக்க போற குழந்தை தான் கைக்கு வரப்போகுதுன்ற சந்தோஷம் தான் அவங்களுக்கு மிகுதியா இருக்கு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள விஷவள்ளி தண்ணியை தான் கவனிச்சிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத ஒண்ணு விடாம நோட் பண்றான்றத யாழினி கவனிக்கிற மாதிரியே தெரியல. அவங்க ரொம்ப சாதாரணமா வழக்கம் போலதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் விஷவள்ளிக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. யாழினி ரொம்பவும் கவனமா இருக்கணுன்றத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியல. இதை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.